සහෝදරයා සුබෝදෑසනං මේක හරිනම් මං ඊයේම කියන්න තිබුණු දෙයක් තමයි මම මේ දැන් පෙන්නන්න ආවේ. මේ මට ඊයේ කියන්න වෙලාවක් තිබුණේ සහෝදරයා. ඇත්තරම මේ වෙන්න මේක තමයි මං කියන්න ආවේ. මට බෝනස් එක හම්බුණා සහෝදරයා. මට ගොඩක්ම සතුටුයි. මේ මෙතන මේ පේලියට මං ඉතින් තියලා තියෙන්නේ අවුරුදු දෙකේ බෝනස් එක 240. මට අර දෙවනි මාසේ පඩි භාගෙත් හම්බුණා. පඩියෙන් භාගයක් දුන්නේ නැහනේ. ඒකත් හම්බුණා. මේ මාසේ වැඩ කර පඩිය. ඒ සේරම මේ මට එම්බසියෙන් අරගෙන දුන්නා. ඇත්තට මේ අමාල මන්සලයේ අපි වෙනුවෙන් පෙනී ඉන්න ඒ සර්ට ගොඩක්ම ස්තුතිවන්ත වෙන්න ඕන. මේ මොකද කියන්නේ සහෝදරයා මම මේ සල්ලි ගන්න එක ඊයේ හිතින් ඇතෑරියා. ඒ කියන්නේ මෙයාලා දෙන්න කැමති වුණේම නෑ. මට යන්න කියනවා. මට ලංකාවට යන්න කියන ඔබ ඵලයන් මේ සිකුරාදා මේ මම සඳුදට account එකට දාන්නම් කියනවා. දෙවනි මාසේ පඩියෙන් භාගයක් දුන්නේ නැති කෙනා මම මේ රටින් ගියාට පස්සේ කොහොමද දෙයි කියලා බලාපොරොත්තු වෙන්නද සහෝදරයා? ඇත්තටම සහෝදරයාගේ බෝනස් ලබා ගැනීම හා සම්බන්ධ වීඩියෝ බලලා තමයි මම මේ දේ කරගන්නවා. මම මේ දේ මෙහිම අපිට දෙයක් ලැබෙන්න තියනවා නම් ඒ දේ අනිවාර්යෙන් අපි ගන්න ඕනි කියලා මම මොටිවේට් වුණේ සහෝදරයාගේ වීඩියෝ බලලා. ඒ වගේම සහෝදරයා මට කරපු උදව් වලට ගොඩාක් ස්තුතියි. ඒ වගේම මේ මුදල් ලබා ගන්න මට උදව් කරේ සර්ට සහ එම්බසි මිස්ට ගොඩක් ස්තුතියි. මම මේ කෙටි වීඩියෝ එකක් කරේ සහෝදරයා. මම පස්සේ වොයිස් එකක් දාන්නම්. බොහොම ස්තුතියි සහෝදරයා. சண்டைனா சட்டக்கிளியத்தான் செய்யும். யுத்தம்னா உயிர்கள் போகத்தான் செய்யும். இதுதான் நிதர்சனம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். போனஸ் தனாசு வீட்டில் பிரச்சனை. முதலாவது நம்ம போனஸோடைய கேட்டகரிக்கு வருவோம். போனஸ் வந்து மெயினாக குவைட் நாட்டுடைய சட்டப்படி 2015ஆம் ஆண்டில் போனஸ் அப்படின்ற ஒரு கோட்பாடை கொண்டு வராங்க வீட்டு தொழிலாளர்களுக்கு. 2010ஆம் ஆண்டுலேயே கம்பெனி வேலை செய்கிறவங்களுக்கு போனஸ்ன்றது வந்துடுச்சு. 2009ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட சட்டம் 2010 அமலுக்கு வருது. 2015ஆம் ஆண்டில் தான் வீட்டு தொழிலாளர்களுக்கான சட்டம் வந்து பார்த்திங்கன்னா அமலுக்கு வருது. இந்த சந்தர்ப்பத்தில் 2015ஆம் ஆண்டு வந்த அந்த சட்டத்தை 2017ஆம் ஆண்டில் இருந்து, அதாவது அதுலேருந்து 2 வருடத்துக்கு பிறகு இருந்து பிலிப்பைன் நாட்டு தூதரகம் கடைப்பிடிக்க ஆரம்பித்தாங்க. பிலிப்பைன் நாட்டு தொழிலாளர்களை கொடுக்கக்கூடிய ஏஜென்ட்களும் அதை கடைப்பிடிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இலங்கை தொழிலாளர்கள் சிலருக்கு வந்து கிடைச்சிருந்தாலும் பலருக்கு இந்த போனஸ்ன்றதை பற்றின ஒரு நாலேஜ் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கான காரணம் எங்களுடைய தொழிலாளர்களை விற்கக்கூடிய ஏஜென்ட்டுகளும் இதை பற்றி சரியான ஒரு அப்டேட் கொடுக்கலை. ஆரம்ப காலங்களில் தூதரகத்தாலையும் இதுக்கு ஒரு முயற்சி எடுக்கப்படலை. அதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். தனிப்பட்ட ஒரு ஆளாக முதலாவதாக லோயரோட பேசி அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணி அதில் கொஞ்சம் பேர் பிரயோஜனம் அடைஞ்சாங்க. அதில் கொஞ்சம் பேர் பொய்ன்னு சொன்னாங்க. தனியாக லோயரை பேச வச்சு அந்த வீடியோ ஒன்றையும் பப்ளிஷ் பண்ணினோம். அதுலேயும் ஒரு சிலர் பிரயோஜனம் அடைஞ்சாங்க. அதுலேயும் ஒரு சிலருக்கு கிடைக்காம போச்சு. அந்த கேப்பில் நாம் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தோம். போனஸை பற்றி, அதை எடுக்கிறத பற்றி, அதுக்கான அவேர்னஸை பற்றி நிறைய பேர் போய் நம்ம பேரையே சொல்லி இந்த சர்பான் போட்டிருக்கிறான், சர்பான் யூடியூபர் போட்டிருக்கிறான், போனஸ் கொடுக்கணுமா அப்படின்னு நிறைய பேர், நீ அவங்களுக்கு தெரிஞ்சது தானே, சர்பான் தானே சொன்னது அப்படின்னு சர்பானையே போட்டு போனஸை கேட்டது. கடைசியில் அந்த கஃபீல்களுக்கு கடுப்பாகி கடைசியில் அவங்க போய் என்ன செஞ்சாங்க, ஆளுக்கு ஒரு பக்கமாக கொண்டு போய் கேஸை சொருவினாங்க. 13 கேஸ் மொத்தமாக விழுந்துச்சு. அதுக்கு பிறகு 8 கேஸ் முடிஞ்சு இன்னும் 5 கேஸ். 5 கேஸில் 3 ட்ராவல் பேன், நாட்டுக்கும் கூட போக முடியாமல் இருக்கிறேன். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது என்னோட தலைவிதி. சரி, ஏதோ இன்னைக்கு கொஞ்சம் பேர் சரி போனஸ் எடுக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் தூதரகத்தோட தொடர்ந்து போராட்டம். நான், கோவித்த கமால் சகோதரர், ரஸ்வார் ஹசன், ஜெனட் மேரி அம்மா, இன்னும் எத்தனையோ பேர்
நல்லுள்ளங்கள் தொடர்ந்தும் போராடினாங்க. சமூக ஊடகங்களில் தாங்கள் எடுத்த போனஸை பற்றியும் வெளியிட்டாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருந்துச்சு. எல்லாருக்குமே இது கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அதே போல் இலங்கை தூதரகத்துடைய பல கதிரைகளுடைய சீட்டு கிழிக்கப்பட்டு புதிய அதிகாரிகளுக்கு புதிய சீட்டு நியமிக்கப்பட்டது. பல கட்ட போராட்டத்துக்கு பிறகு, பல கட்ட எங்களுடைய அழுத்தங்களுக்கு பிறகு தூதுவர் உட்பட அனைத்து அதிகாரிகளையும் வெளியேற்றி புதிய அதிகாரிகள் கொண்டு வந்த பிறகு, புதிய அதிகார மட்டம் வந்ததுக்கு பிறகு வாட்ஸ்அப் நம்பர், அதுவும் தூதுவரை போய் நாங்கள் சந்தித்து பல ரிக்வெஸ்ட்டை வச்ச பிறகு வாட்ஸ்அப் நம்பர் நிறுவப்பட்டது. தூதரகத்துக்குள்ளே மொபைல் ஃபோன் கொண்டு போக தடை விதிச்சிருந்த அந்த தடையை நீக்கினோம். மொபைல் ஃபோன் யார் வேண்டாலும் கொண்டு போகலாம், சைலண்டில் போட்டு போகணும். அதுக்குரிய ஏற்பாடு நாங்கள் பண்ணினோம். அதுக்கு பிறகு இன்னும் சில சட்டத்திட்டங்களுக்கு தூதுவர் எங்களுடைய இலங்கை தூதரகம் குவைத் கௌரவமிகு தூதுவர் லக்ஷித ரத்நாயக சார் அவர்கள் மற்றும் ஏகநாயக சார், ஆயிஷா மிஸ், அதே மாதிரி கமகே சார், இன்னும் பல அதிகாரிகள் இருக்கிறாங்க. அவங்களுடைய பெயர்களை நான் மென்ஷன் பண்ணாட்டியும் அனைத்து அதிகாரிகளும், காஞ்சன சார், இன்னும் பல அதிகாரிகள் இருக்கிறாங்க. அனைத்து அதிகாரிகளும் தங்களுடைய எஃபோர்ட்டை போட ஆரம்பித்தாங்க. அதன் விளைவாக அமாலா மன்சிலியாவுக்கு தொடர்ந்து எங்களுடைய ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டியோடைய போனஸ் சம்பந்தமான கேஸ் பதிவு செய்ய ஆரம்பிக்கப்பட்டது. அதில் இருந்து பார்த்திங்கன்னா உடனே அல்ஹம்துலில்லாஹ்னு போனஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரி எங்களுடைய இலங்கையர்களுக்கும் கிடைக்கும் பட்சம் அந்த இடத்துல வந்து எங்களுக்கான சாதகமான செய்தி வெளியிடப்பட்டது எங்களுடைய தூதரகத்தால். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். அதன் பிறகு இன்னைக்கு வரைக்கும் தூதரகத்துக்கு போனஸுக்கான அந்த கோரிக்கை பல தொழிலாளர்களாலும் வைக்கப்படுது, நம்மளுடைய தொழிலாளர்களால். ஆனால் இதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன? இப்போ எடுத்த உடனே எம்பசிக்கு மெசேஜ் போடுறாங்க. எப்போ தெரியுமா? ஒரு சிலர் நாளைக்கு ஃப்ளைட் டிக்கெட் இன்றைக்கி தான் மெசேஜ் போடுறது எம்பசிக்கு, எனக்கு போனஸ் எடுத்து கொடுங்க, நான் நாளைக்கு ஃப்ளைட்டில் போக போகிறேன். போனஸ் கிடைக்குமா? அடுத்தது இந்த போனஸுடைய சட்டம் என்ன? அதில் தெளிவாகவே போட்டிருக்கிறாங்க, 2 வருடங்கள் பூர்த்தி ஆகிய பிறகு, அதாவது நீங்கள் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், 2023ஆம் ஆண்டு 2024ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி வாரீங்க குவைத்துக்கு. ஜனவரி 1ஆம் தேதி வாரீங்க, இல்லை ஜனவரி 1ஆம் தேதி அக்காமா அடிக்கிறீங்க. என்ன அக்காமா தான் சரியா? சாரி, அக்காமா அடிக்கிறீங்க. உங்களுடைய ஜனவரி 1ஆம் தேதி 2024 ஜனவரி 1ஆம் தேதி உங்களுடைய அக்காமாவில் டேட் இருக்குது. 2 வருட முடிவு அப்போ எப்போ? 2026ஆம் ஆண்டு, அதாவது இன்னும் ஒரு 15 நாளில் இல்லையா? 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி உங்களுடைய அக்காமா 2 வருடம் முடியுது, பூர்த்தி ஆகுது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஜனவரி 2ஆம் தேதி தான் உங்களுக்கான போனஸுக்கான என்ன சொல்கிறது, அதுக்கு போனஸுக்கான உரிமை வந்து உங்களுக்கு கிடைக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 2 வருடம் பூர்த்தி ஆகின பிறகு மறுநாள் உங்களுக்கான போனஸ், அதுதான் இந்த சட்டம் வந்து சொல்லுது. ஆனால் அதுக்கான நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா சிலர் வந்து 2 வருஷத்துக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, நாளைக்கு 2 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது, இன்னும் டிக்கெட்டை போட்டு அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி ஆட்களே கிடைக்கிறது இல்லை. 2 வருஷம் முடியலை அப்படின்னு அமாலா மன்சிலியா சொல்கிறாங்களாம். அப்போ அதை நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், இல்லை தயவு செய்து அந்த மாதிரியான ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு நாள் குறைவாக இருந்து அப்படி செய்யாதீங்க. ஒரு 6 மாதம் 5 மாதம் ஒரு 3 மாதம் கூட பரவாயில்ல. ஆனால் 2 வருஷத்துக்கு இன்னும் 2 மாதம் தான் இருக்குது, 1 மாதம் தான் இருக்குது, ஒரு நாள் தான் இருக்குது, ஒரு வாரம் தான் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக பெற்றுக் கொடுக்க பாருங்கள் அப்படின்ற ரிக்வெஸ்ட் வச்சுருக்குது. இன்ஷா அல்லாஹ் அது ஒவ்வொன்றா தானே இப்போ தானே ஸ்டெப் பை ஸ்டெண்டாக தான் வரணும். அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தர்ப்பத்தில் போனஸ் வந்து நிறைய பேர் கேட்குறது, இப்போ போனஸை பற்றி பேசுகிறது நாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு நாள் இருக்கும்போது 2 நாள் இருக்கும்போது, அதே மாதிரி தூதரகத்துக்கும் சிலர் வந்து அறிவிக்கிறது 1 நாள் 2 நாள் இருக்கும்போது. நல்லா கேட்டுக்கோங்க, இலங்கை தூதரகத்தினூடாக நீங்கள் போனஸுக்கான கொடுப்பனவை கேட்கணுமா இருந்தீங்கன்னா, ஆயிஷா மிஸ்ரோட நம்பர் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன். நீங்கள் கேட்கணுமா இருந்தால், ரிக்வெஸ்ட் வைக்கணுமா இருந்தால் எப்போ வைக்கணும் தெரியுமா? அதாவது நீங்கள் உங்களுடைய அக்காமா முடிகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 3 கிழமை இருக்கும்போது,
நீங்கள் வந்து உங்களோட ரிக்வஸ்ட்டை எம்பசிக்கு வைக்கணும். அந்த நேரத்தில் எம்பசியால் உங்களுக்கு வந்து இந்த இது போனஸுக்குரிய கோரிக்கையை வந்து அமால மன்சிலியாவுக்கு அனுப்பி வைப்பாங்க. அனுப்பி வச்சதுக்கு அப்புறமா அமால மன்சிலியா வந்து அதை விசாரிச்சுட்டு அதை உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு செஹல் அப்ளிகேஷன் மூலமாக கஃபீலுக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. இப்படி நீங்கள் உங்களுடைய தொழிலாளர்களுக்கு போனஸ் கொடுக்கணும் அப்படின்னு. அப்படி ஒரு வேளை கொடுக்காத பட்சத்தில் இன்னும் திகதிக்கு உங்களை கூட்டிகிட்டு வர சொல்லுவாங்க. கஃபீல் வந்து நிச்சயமாக அங்கே கூட்டிகிட்டு போய் உங்களுடைய போனஸையும் டிக்கெட்டையும் கொடுத்தே ஆகணும். அதே வந்து போனஸ் கேட்குறவங்க நாட்டுக்கு போகிறதா இருந்தால் கேன்சல் பண்ணிவிட்டு அந்த வீட்டை விட்டு நான் போகிறேன் அப்படின்ற நிலைமையில் இருந்தால் நீங்கள் போனஸை ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை இப்போதைக்கு நான் போகலை, நான் இப்போ லீவில் தான் போகிறேன், போயிட்டு திருப்பி இதே வீட்டுக்கு வந்து இன்னும் 2-3 வருஷம் இருக்கணும் அப்படின்ற நிலைமையில் இருக்குதுன்னா நீங்கள் போனஸை பற்றி பேசாதீங்க. ஏன்னா ஒரு வேளை அவங்க கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு பிரச்சனை பண்ணி கடைசியில் அவங்களை கேன்சல் பண்ணி அனுப்பிவிட்டலாம். நல்ல சம்பளத்தோடு நல்ல இடம் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம், கடைசியில் எப்படி ஆகிடுச்சு அப்படின்னு கூட ஆகிடலாம். அதனால் போனஸ் கேட்குறதா இருந்தால் நாட்டை விட்டு கேன்சல் ஆகி போகிறதுக்கு ஒரு 2-3 வாரம் இருக்கும்போதாவது கேளுங்க. 2 வருஷம் முடிகிறதுக்கு போயிட்டு ஏர்போர்ட்டில் நின்று அங்கேருந்து எம்பசிக்கு போவீங்க. சிலர் தப்பி ஓடலை, நாங்கள் எங்களுக்கு டிக்கெட் கொடுத்தாங்க கஃபீல், அந்த டிக்கெட்டை எடுத்துகிட்டு நாங்கள் என்ன செஞ்சோம் டைரெக்டாக வந்து ஏர்போர்ட்லேருந்து எம்பசிக்கு போகிறோம். அப்படி எம்பசிக்கு போகல என்ன ஆகும்? எம்பசிக்கு போகும்போது நீங்கள் அங்கேருந்து எம்பசிக்கு போனதோடய உங்களோட கஃபீலுக்கு மெசேஜ் வந்து வரும், உங்களுடைய இந்த ஆள் வந்து போகலை, இன்னார நீங்கள் டிக்கெட் புக் பண்ணவங்க போகலை, ட்ராவல் பண்ணலை அப்படின்னு. அப்போ அதுக்கப்புறமா கஃபீலுக்கு தெரியும் ஒரு வேளை நீங்கள் எம்பசிக்கு போயிருக்கலாம், இல்லை போகாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சதோடய அவங்களுடைய சேஃப்டிக்காக இல்லை கொண்டு புதைச்சிட்டான் அப்படின்னு சரி சொல்லலாம் தானே, அது மாதிரி ஆகுன்றதால அவங்க என்ன செய்வாங்க இன்ஹாஸ் அப்படின்றத போட்டுருவாங்க. போட்டால் பிரச்சனை. அதுக்கப்புறம் எப்படியுமே அவங்களால இந்த நாட்டிலேருந்து போக முடியாது. ஃபிங்கர் வச்சு தான் கடைசியில் போக வரும் இல்லையா? அமாலாவுக்கு போய் கேஸ் போட்டு அது பிரச்சனையாகி அதே மாதிரி தான் எம்பசிக்கு நீங்கள் மெசேஜ் போட்டால் தயவு செய்து பொறுமையாக இருங்க. இந்த சொல்லுவாங்க இல்லையா, சண்டைன்னா சட்டக்கிளியத்தான் செய்யும், யுத்தம்னா பல உயிர்கள் போகத்தான் செய்யும் அப்படின்ற மாதிரி இது வந்து போராட்டம். சரியா? இது வந்து போராட்டம். இப்போ இதே நிறைய பேருக்கு வந்து நடக்குது இந்த அநியாயம். 2 வருஷம் முடிகிறதுக்கு முன்னாடியே டிக்கெட்டை போட்டு அனுப்புறது, ஏர்போர்ட்டில் கொண்டு போய் விடுறது. இப்போ இதுக்கெல்லாம் சேர்த்து தான் நான் வந்து ஆயிஷா மிஸ்ஸோட இப்போ ரீசெண்டாக பேசினேன். என்னோடய கம்யூனிட்டி டீமில் இருக்கிற சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் டீமில் இருக்கிற லோயர்ஸ்மாரோட பேசி வந்து லோயர்மார்கிட்ட நான் சொன்னது ஒன்று தான், எப்படியாவது இந்த அனுப்பக்கூடிய ஆட்களை இந்த மாதிரி அநியாயமாக அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி அனுப்பக்கூடிய ஆட்களுக்கு நிச்சயமாக நாங்கள் ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணணும். எல்லாரும் ஒன்று சேர்ந்து சரியா அந்த இவரோட பேசினேன் இல்லையா, இவரோட பேசிட்டு சரியா இவரோட அந்த வீடியோ கடிச்ச அதே கேப்பில் தான் நாங்கள் பாருங்கள், அந்த கேப்லேயே தான் நான் வந்து எங்களுடைய கம்யூனிட்டி லோயர்ஸோட குரூப்பில் வந்து பேசினேன். சரியா? லோயர்ஸோட அவங்களோட பேசி தான் மீட்டிங் ஒன்று போட்டோம். நாங்கள் இதில் பர்சனல் மீட்டிங் ஒன்று போட்டு பேசின டைமில் எனக்கு வந்து அவங்க அந்த டைம் ஸ்பீக்கர் சான்ஸ் கொடுத்தாங்க. நான் வந்து பேசினேன், அந்த இடத்துல பேசி அவங்கள்ட்ட நான் இது சம்மந்தமான விஷயத்தை வந்து எத்தி வச்சேன். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, இப்போதைக்கு எங்களுடைய தொழிலாளர்களை வந்து இந்த மாதிரி ஏர்போர்ட்டில் கொண்டு போய் விடுறாங்க. ஜஸ்ட் 1 day 2 day 1 week, ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு 10 நாள் அவங்களுடைய அக்காமா முடிகிறதுக்கு, அதாவது 2 வருஷம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு, அதுக்கடையில் டிக்கெட் போட்டு அனுப்பிடுறாங்க. ஆனால் எம்பசி இதில் அமால மன்சிலியாவில் வந்து 2 வருஷம் முடியாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, கை விரிச்சிடுறாங்க. இது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு அநியாயம் நடக்குது. இதுக்கு கட்டாயம் பேச்சுவார்த்தை நடத்தணும். அதே மாதிரி ஒருவேளை 2 வருஷம் முடிஞ்சு நிச்சயமாக கஃபீல் வரணும் கூட்டிட்டு அப்படின்னு அந்த டேட்டில் அவங்க சொல்லும் போதும் அதே டேட்டில் டிக்கெட்டை போட்டு அனுப்புகிறாங்க. அப்படியேப்பட்டவங்களுக்கும் கேஸை போட்டு அந்த கேஸ் மூலமாக லேபர் கோர்ட்டுக்கு போட்டு லேபர் கோர்ட் மூலமாக அந்த போனஸை பெற்றுக் கொடுக்கணும். ஆனால் உங்களுக்கே தெரியும் இந்த நாட்டுடைய ஒரு வக்கீல் ஃபீ எவ்வளவு? 300 - 500 தினார். இப்போ சாதாரணமாக நம்மளுக்கு கிடைக்க இருக்கிறது 2 வருஷத்துக்கான 2 மாதத்து போனஸ் வேறு 240 தினார்னு வச்சுக்கோங்களேன். அப்போ லோயருக்கு 300 தினார் கேட்டால் கடைசியில் 60 தினார் நம்ம கையாலையாக போட்டு கொடுக்குறது போனஸையும் எடுத்து. அப்போது நான் வந்து அதை எப்படி இவங்களுக்கு நான் சொன்னேன்னா, ஐசா மிஸ்ஸுக்கு, மிஸ் இதை வந்து நம்ம இப்படி பண்ணலாம். நான் வந்து எங்களோட லோயரோட அந்த டீட்டெயில்ஸை பேசிட்டு நான் அவங்கள்ட்ட சொன்னது என்னென்னா, நாங்கள் ஒரு 10 கேஸ்
ஒரு வாரத்துக்கோ அல்லது ஒரு 2-3 நாளைக்கு ஒருக்காவோ உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு 10 கேஸ் தருவோம். அந்த 10 கேஸையும் வந்து ஒரே ஹியரிங்கில் ஒரே டைமில் வாதாட முடியும். என்னென்னா எல்லாமே போனஸ். இப்போது 10 பேருக்கும் போனஸ் இந்த மாதிரி கொடுக்கல, ஏர்போர்ட்டில் வச்சு அனுப்பிட்டாங்க, நாட்டுக்கு போயிட்டாங்க. இந்த 10 பேரோடையும் கேஸ் வந்து ஒன்று தான். அப்போ இந்த 10 பேருக்கு இந்த மாதிரி அநியாயம் நடந்திருக்கு அப்படின்ற அந்த 10 பேரையும் ஒரே அடியாக அந்த கேஸை கொண்டு போகும்போது 10 பேருக்கும் ஜட்ஜோட ஆலோசனைக்கு கீழே 10 பேருக்கும் போனஸ் எடுத்து கொடுக்கறதுக்குரிய ஏற்பாடு பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், கஃபீல்களுக்கு இந்த நாட்டில் தான் கவர்மெண்ட், நம்ம நாட்டில் தான் நம்ம சம்பாதிச்சு நம்மளே செலவு பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கும் வரி கட்டணும். இந்த நாட்டை பொறுத்தவரை இந்த நாட்டு மக்களுக்கு யார் காசு கொடுக்குறது? கவர்மெண்ட் தானே காசு கொடுக்குறது. அப்போ அவங்க காசு பிடுங்கிக்குவாங்க, கவர்மெண்ட்டே பிடுங்கி. இப்போ இன்ஹாஸ் தப்பிச்சு போனவங்க கடைசியில் போலீஸில் பிடிப்பட்டு நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க தானே, அதுக்குரிய டிக்கெட் காசு யார் கொடுக்குறா? கவர்மெண்ட் தான் கொடுக்குது. அந்த காசு யார்கிட்ட பிடிக்கிறா? நம்மளுடைய கஃபீல்கிட்ட இருந்து அக்கௌண்ட்டில் பிடிச்சிக்குவாங்க, அவ்வளவுதான். கஃபீலுக்கு மெசேஜ் போகும், அவங்களுடைய அந்த ஹத்தாம பாஞ்சு போனவங்க நாட்டுக்கு போயிட்டாங்க, அவங்கள ஃபிங்கர் வச்சு அனுப்பியாச்சு, பிடிபட்டு அவங்களுடைய டிக்கெட் காசு தான் இது, அவங்களுடைய ஜெயிலில் இருந்த காலத்துக்கான செலவு காசு தான் இது அப்படின்னு அதுக்கும் சேர்த்து கவர்மெண்ட் தான் அவங்கள்ட்ட அறவிடும். அதே மாதிரி தான் இப்படி நீங்கள் போனஸ் கொடுக்காம விட்டீங்க, அது கேஸ் வந்திருக்குது, உங்களுடைய அந்த இருந்த பணிப்பெண்ணுக்கான போனஸ் காசு 240 தினார் உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து கழிப்பட்டிருக்குது அப்படின்னு மெசேஜ் மட்டும் போகும். இப்போ இதே இந்த 10 பேருக்கும் ஒரே டைமில் போனஸ் கிடைக்க போகுது. ஒரே டைமில் தான் வக்கீலும் வாதாடி இருக்கிறாரு. அப்போ ஒருத்தருக்கு நம்ம ஆஃப்டர் ஆல் 40 தினாரை கழிச்சுக்குவோமே சார், நம்மளுக்கு 200 தினார் போனஸ் கிடைக்கட்டும், 40 தினாரை விட்டுருவோம். அந்த 40 தினார் மேனிக்கு 10 பேரை ஒன்று சேர்த்தாலும் 400 தினாரை லோயருக்கு கொடுத்துடலாம். ஆளுக்கு 200 தினார் மேனிக்கு சரி, இல்லை மற்ற யாருக்காவது அதிகமாக கிடைக்கிறதா அவங்களுடைய அந்த பணமும் சேர்த்து அந்த தொழிலாளர்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பவர் ஆஃப் பட்டாணி பண்ணி நீங்கள் ஒன்று இங்கிருந்து போகிறதுக்கு முன்னாடியோ அல்லது நாட்டில் போனதுக்கு அப்புறமா ஒரு பவர் ஆஃப் பட்டாணி லெட்டர் ஒன்று எழுதி நான் எம்பசிக்கு வந்து இதை பொறுப்பு கொடுக்குறேன் அப்படின்னு அங்கேருந்து நம்ம லெட்டர் ஒன்று மெயில் பண்ணினோன்னா போதும். அதை வச்சு எம்பசி என்ன செய்வாங்க, நீங்கள் வாதாடிட்டு அந்த பணத்தை எடுத்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. இதுதான் இப்போதே டிஸ்கஷன் போயிட்டுருக்குது. அதே போல் எம்பசிக்கு மெசேஜ் போட்டோம், கால் பண்ணால் தூக்குறாங்கல்ல, பார்க்குறாங்க இல்லை, ஒரு ஆள் எனக்கே ஒரு நாளைக்கு 300-400 மெசேஜ் வருது. அத்தனை மெசேஜ் இரவு பகலை உட்காந்து ஒவ்வொரு நாளும் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவில் நான் என்ன காட்டுறேன், ஒவ்வொரு நாளும் என்னுடைய கண்ணை நீங்கள் பாருங்கள், எனக்கு தூக்கமே இல்லை. ஒரு ஹவர் 2 ஹவர் மிஞ்சினா கிடைச்சா தூங்குவேன், இல்லாட்டி தூக்கமே இல்லை. நான் தொடர்ந்து மெசேஜுகளுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு குறைஞ்சது 3-4-5 ஹவர் தேவைப்பட்டது. விடிய இரவு ஜாமம் 2 மணி 1 மணிலேருந்து ஸ்டார்ட், என்ன வேலை முடிஞ்சு வரும், கொய்த்து வீட்டு வேலை 1 மணிக்கு முடிஞ்சால் அதுக்கு பிறகு இருந்து விடிய காலையில் வரைக்கும் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டே ஒரு பக்கம் ஒரு கையில் ஒரு ஃபோனில் மெசேஜ் பார்த்து ப்ளே பண்ணி அதுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு கையில் இன்னொரு ஃபோனில் நியூஸை தேடி அதை டவுன்லோட் பண்ணி அதை எடிட் பண்ணி அதை க்ரோப் பண்ணி இது பண்ணி அதுக்கு நாய்ஸ் எடிட்டரில் போட்டு அந்த மியூசிக் இல்லாமல் பண்ணி தப்மெயில் எடிட்டரில் போய் தப்மெயில் ரெடி பண்ணி வீடியோ எடிட்டரில் போய் வீடியோ எடிட் பண்ணி அதுக்கு வாய்ஸ் கொடுத்து உருப்பட்ட வேலை பார்க்குறேன். இப்போ நானே ஒரு தனியால் இந்த மாதிரி செய்கிறேன். அந்த பெரிய எம்பசி அதுக்குள்ளே எத்தனை லட்சம் தொழிலாளர்களுக்கான வேலைகள் நடக்கணும், எத்தனை கால் வரும், எத்தனை மெசேஜ் வரும், இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி தான் அவங்க உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும். அதற்கு நாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் ஆகணும். அதே மாதிரி மெசேஜ் போடும்போது நான் தொடர்ந்து சொல்கிறது தான், ஒரு தடவை மெசேஜ் போட்டுட்டு அப்படியோ நாம் இளவு காத்த கிளி போல் காத்துக்கிட்டு இருந்து சரி வராது. மெசேஜ் வந்து ஒரு நாள் நீங்கள் போட்ட மெசேஜ் வந்து ஒரு 10 நாள் போகும்போது அந்த மெசேஜ் 1000வது இடத்துக்கு 5000வது இடத்துக்கு போயிடும். அதனால் மெசேஜ் போடும்போது எப்போவுமே போட்டு ஒரு நாள் 2 நாளுக்கு ஒரு ரிப்ளை வரல, மறுபடியும் ஒரு மெசேஜ் ஒன்று ஹாயிண்டாவது போடுங்க, இல்லை மெசேஜ் இதை கொஞ்சம் பார்த்து எனக்கு பதில் சொல்லுங்கள் மிஸ் அப்படின்னாவது போடுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னாவது போடுங்க. ஏதாவது ஒன்று மெசேஜ் கொஞ்சம் போட்டு உங்களோட மெசேஜை மேலே தள்ளுங்க, சட்டை மேலே தள்ளுங்க. அந்த மாதிரி சில நேரங்களில் மிஸ் ஆகினா சில நேரங்களில் எனக்கும் போடுவாங்க. இந்த மாதிரி நான் எவ்வளோ நாள் மெசேஜ் போட்டு ஒரு மாதமாக இன்னும் ரிப்ளை பண்ணலாம். அந்த டைமில் நான் அவங்களுடைய நம்பர் வாங்கி ஐஎஸ்எம்எஸ்க்கு போட்டு மிஸ் இதுக்கு ரிப்ளை கொடுக்கலாம், கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு நானும் சில டைமில் ஹெல்ப் பண்ணுறது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் என்னால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மக்களை. கடைசியாக இன்னும் ஜெயிலுக்கு மட்டும் போகலை, சிஐடியால் கொண்டு போய்த்தாங்க, ஹரஸ் பண்ணினாங்க, ஜெயிலுக்கு கொண்டு போகல, சிஐடி கொண்டு போனாங்க, வழக்கு போட்டிருக்காங்க, இந்த நாட்டோட போக விடாமல் பண்ணியிருக்காங்க. உங்களுக்காக ஜெயிலுக்கு போகணுமா, அதுக்கு நான் போகிறதுக்கு தயாராக தான் இருக்கிறேன். பார்க்கலாம் கடைசியில் எங்கே கொண்டு போய் இந்த போனஸ் எங்கே முடியுதுன்னு பார்க்கலாம். ஆனால் இதில் நான் ஒன்று நல்லா தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இது வந்து 2017ஆம் ஆண்டில் பிலிப்பீனிகளுக்கே கொடுக்க ஆரம்பித்தது. இப்போ தான் நம்மளுடைய வேலை திட்டங்கள் ஆரம்பித்து இப்போ தான் குறைஞ்சது நான் நினைக்கிறேன் ஒரு 2 வருடம் கூட இல்லை. நம்மளுடைய இந்த போனஸ் சம்மந்தமான நாங்கள் சோஷியல் மீடியாவில் நான் இதை கொண்டு வந்து லோயரோட பேசி அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணி அதுக்கு பிறகு
எம்பசியை தலையிட வச்சு தூதரகத்தில் அந்த அதிகாரிகள் மாற்றி அதுக்கப்புறமா புதிய அதிகாரிகள் வந்து வாட்ஸ்அப் இலக்கம் போட்டு நிறைய வேலைகள் பார்த்தோம் இல்லையா. அப்போ இன்றைக்கி நீங்கள் தூதரத்துக்குள்ளே போகும்போது உங்களுடைய ஃபோனை கூட கொண்டு போகிற அளவுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி தந்திருக்கிறோம். முன்னாடியெல்லாம் ஃபோனை வச்சுட்டு தான் போகணும் செக்யூரிட்டியில். இன்றைக்கி ஃபோனோடையே நீங்கள் கெத்தாக உள்ளே போகலாம். நம்ம தூதரத்துக்குள்ளே நம்ம ஜெனுவினாக போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இது இன்னமும் செய்யலாம், ஆனால் பொறுமை வேணும். நம்ம மக்கள்கிட்ட தான் பொறுமை எங்கே இருக்குது. இந்த வீடியோ நான் போட்டுக்கிற வீடியோ நான் வந்து என்ன செய்கிறது, நான் பேசித்தான் ஆகணும். சில விஷயங்களை பேசித்தான் ஆகணும். 1/2 மணித்தியாலம் போகும். 2.5 மணித்தியாலத்துக்கு படம் காசு கொடுத்து தேட்டரில் பார்க்குறீங்க, அது என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். தேவையான விஷயங்களை நம்ம போட்டாலும் அது ஓவராக பேசுகிறான், லென்த்தாக பேசுகிறான், இழுக்கிறான், மயிரண்டா சொல்கிறது அப்புறம் இந்த மாதிரி தகவல்கள் அப்படின்னு சில டைமில் கேட்க தோணும். இனி மக்களே, இப்போ பிலிப்பீனுக்கு மட்டும்தான் இது, சிலானிக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிற இந்த வாயால் இன்னும் கொஞ்சம் காலம் போகலை, இன்னொரு வருஷமாவது போகும்போது இந்த சட்டங்களை இன்னும் கொஞ்சம் நாங்கள் ஸ்ட்ரிக்ட் பண்ணி இதை பற்றி இன்னும் போராடி இதுக்கு சரியான ஒரு தீர்வு எடுத்த பிறகு சிலானிக்கும் பிலிப்பீனுக்கும் மட்டும்தான், மற்ற யாருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் வரும். ஆனால் இந்திய சகோதரர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய இந்திய உறவுகள் நம்மளோட காண்டாக்டில் இருக்கிற பேசுகிறவங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துருக்கிறேன். நான் மெசேஜ் போட்டுக்கிறேன். அவங்களுக்குரிய அந்த அரபிக் டாப்பிக்கெல்லாம் அனுப்பியிருக்கிறேன். சிலர் எடுத்துருக்கிறாங்க, சிலர் எடுக்கலை. ஏன்னா இந்திய தூதரகம் இது வரைக்கும் இதுக்கான எந்த ஒரு உதவியோ முயற்சியோ பண்ணலை. இந்திய சோஷியல் மீடியா உறுப்பினர்கள் யாருமே இதை பற்றி எதுவுமே இன்னும் முயற்சி எடுக்கவும் இல்லை. இதுக்கான ஒரு உதவியை பெற்றுக் கொடுக்கறதுக்கு இல்லை. ஆஃப்டர் ஆல் இதை பற்றி பப்ளிஷ் பண்ணி இதை வந்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு சரி யாருமே இந்த போனஸை பற்றி கொஞ்சம் மக்களிடம் தெரியப்படுத்துறதுக்குமே யாரும் இன்னும் முயற்சி எடுக்கலை. கொஞ்சம் அதை முயற்சி எடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சாலா என்னால் முடிஞ்சது நான் எல்லாருக்கும் எடுத்து கொடுக்குறது தான் முயற்சி பண்ணுறது. இந்த நாட்டில் ஹவுஸ்மேட், காதிம் வீசாவில் இருக்கிற ஹவுஸ்மேட், ஹவுஸ் டிரைவர் எல்லாருக்குமே, இந்தியா, பிலிப்பீன், பங்களாதேஷ், பாகிஸ்தான், எந்த நாடாக இருக்கட்டும், ஸ்ரீலங்காவோட சேர்த்து எல்லாருக்குமே சேர்த்து கிடைக்கணும் அப்படின்றத என்னுடைய முயற்சி. கவர்மெண்ட் வரைக்கும் இது பெரிய அளவில் இஷ்யூ ஆகணும் அப்படின்றது. அது இஷ்யூ ஆகிறதுக்கு இடையில் என்னையே கொசுவா அடித்து தூக்கி போட்டுருவானுங்களா தெரியலை. இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க, பார்க்கலாம். ஆனால் என்னுடைய முயற்சி தொடரும். அதே மாதிரி தூதரத்துக்கு மெசேஜ் போட்டால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இல்லை நீங்கள் திருப்பி கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க. நிறைய மெசேஜ் வரும், நிறைய விடயங்கள் அவங்க பார்க்கணும். அதனால் கொஞ்சம் நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். இது ஒரு போர்க்களம், போராடித்தான் ஜெயிக்கணும். 2015ஆம் ஆண்டில் வந்த சட்டம் 2022ஆம் ஆண்டு வரைக்கும் குவைத்தில் போனஸ் என்றால் நிறைய பேருக்கு தெரியாமலே இருந்துச்சு. பேர் என்றாலே என்ன, போனஸ் என்றாலே என்னென்னு தெரியாமல் இருந்துச்சு. நான் லோயரோட பேசி வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் அந்த வீடியோ காட்டி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தனி வீடியோ போட சொன்னால் அதை காட்டி நிறைய பேர் எடுத்தாங்க. அதுக்கப்புறமா பர்சனலாக நிறைய பேருக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி முடிஞ்ச அளவு எடுத்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இப்போ அமால மன்சிலியாக்கே போட்டு எடுத்து கொடுக்குற அளவுக்கு வந்துருக்குது. இன்னும் கொஞ்சம் படிப்படியாக தான் ஏறணும். ஒரே அடி அப்ஸ்ன்னு மேலே போக முடியாதுல்ல. இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோம். அதுக்கும் உங்களுடைய ஆதரவு தான் தேவை. ஸோ ஆஃப்டர் ஆல் இந்த வீடியோ இவ்வளோ தூரம் யாராவது பார்த்துருந்தீங்கனாலே எனக்கு மன திருப்தி, சந்தோஷம். கடைசி வரைக்கும் பார்த்தேன் அப்படின்ற அந்த திருப்தியோடு நான் சந்தோஷப்படுவேன். நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக்கை பண்ணுங்கள். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஒரு சப்ஸ்கிரைபை பண்ணுங்கள். உங்களுக்காக முடிந்த வரைக்கும் உயிருள்ள வரை போராடிக்கிட்டே இருப்பேன். அதே போல் இன்னொரு முக்கியமான விடயம், வீட்டை விட்டு தப்பி ஓடுறது மட்டும் கையில் எடுக்காதே. இதுக்கு பிறகு தப்பி ஓடவே வேணாம். தப்பி ஓடாமல் தூதரகம் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். தப்பி மட்டும் ஓடாதீங்க. தப்பி ஓடினா உங்களுக்கு கடைசியில் ஃபிங்கர் வச்சு தான் இந்த நாட்டை விட்டு போக வரும். ஃபிங்கருக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்றதை பார்த்துருக்கீங்க தானே, நிறைய தகவல்களை நம்ம சொல்லியிருக்கேன் தானே. அதனால் தயவு செய்து ஃபிங்கர் வைக்கிற அளவுக்கு நடந்துக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. அன்பாத உறவுகளை, போனஸை பற்றின தெளிவு இதுதான். இன்னும் அதிகமான டவுட் இருந்துச்சுன்னா என்னுடைய ஃபேஸ்புக் மெசேஜரில் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். எனக்கு கோல் வந்துடுச்சு, வேலையும் வந்துடுச்சு. அதனால் நான் வந்து விடை பெறுகின்றேன். நன்றி, வஸ்ஸலாம்.